கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு, பட் இது புக்லயே கிடைக்காது. திஸ் இஸ் நம்ம கிளாஸ் லைஃப் டே 6. இப்போ ஐபிஎல் அகைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, பட் ஸ்டில் எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் நாக்னா அது வைபவ் சூரியவன்சி. ஜஸ்ட் 35 பால்ஸ்ல செஞ்சுரி போட்ட நாக் தான். வெறும் 14 வயசு தான், பட் ஐபிஎல் லெவல் மேட்ச் பிளே பண்ணிருக்கான். சம் சே ஹி இஸ் தி நெக்ஸ்ட் விராட் கோலி அண்ட் அதர் சே ஹி இஸ் தி நெக்ஸ்ட் பிருத்வி ஷா. பட் வெறும் 14 வயசு பையனுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் கிடைச்சது வெறும் லக்லயோ ஹைப்லயோ இல்ல, அவனோட ஹார்ட் ஒர்க் தான் மெயின் ரீசன். டெய்லியும் பிராக்டிஸ், டிசிப்ளின், மென்டல் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே அவனுக்கு ஃபிட்டா இருந்தனாலதான் அவனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை விட நம்ம மோட்டிவேட் ஆகலன்னா ப்ராப்ளம் நம்ம மைண்ட் செட்ல தான் இருக்கு. இப்போ நான் கண்டென்ட் கிரியேஷன் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு 5 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணிருக்கேன். இப்ப இதுல ஏதாவது ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுன்னா வியூவர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிரும், எனக்கு சடன் ஹைப் வந்துரும். சோ நெக்ஸ்ட் வீடியோக்கு பிரஷர் இன்னும் அதிகமா வரும். அதே இது நான் 20 to 30 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா இந்த ஜெர்னில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஃபெயிலியர்ஸ், கன்சிஸ்டன்சி இது எல்லாமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். சக்சஸ் ஏர்லியா வந்தா சாம் இருக்கும், அதே இது ஸ்லோவா கிடைச்சாதான் ஸ்ட்ரென்த் இருக்கும். சோ வைபவ் மாதிரி சின்ன வயசுல சக்சஸ் கிடைச்சவங்களுக்கு ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் டபுளா இருக்கணும். இஃப் யூ ஆர் growing slowly, don't worry, you are just building something solid. You are not late, you are just getting ready to step. ஃபாஸ்டா சக்சஸ் கிடைச்சாலும் அதை ஸ்ட்ராங்கா சஸ்டெயின் பண்றதுதான் ரியல்.